தளபதி விஜய் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து தவிர்த்திருக்கார். பத்திரிகையாளர்கள் வந்து அவரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் கண்காட்சி நடத்துறீங்களா, இல்லை ஆட்சி நடத்துறீங்களா, இல்லை உங்கள்ட்ட கேட்கும்போது இந்த கேள்வி நீ அவரை பார்த்து எனக்கே கேட்டுக்கிறீங்களா, ஏன் என்ன பற்றியே மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து பத்திரிகையாளர் மீண்டும் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. சார், திமுகவை பார்த்து தீய சக்தின்றாங்களே, அதுக்கான பதில் சொல்லிட்டு பாங்கன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்காம போயிட்டார். ஏன்னா இந்த 2 கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஜெயக்குமார், அதிமுக சேர்ந்த ஜெயக்குமாரை பார்த்து நிருபர்கள் கேட்டிருக்காங்க. அண்ணா, எம்ஜிஆர் இது வந்து முன்னாள் தலைவர்கள், தமிழ்நாட்டோட சொத்து, இது யார் வேணால் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அது உங்களுடைய கருத்து என்ன கேட்கும்போது, அண்ணா, எம்ஜிஆர் தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் தான், அது யார் வேணால் பயன்படுத்தலாம், ஆனால் எம்ஜிஆர் முகமூடியை போட்டுட்டு ஓட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் முகமூடியை போட்டுட்டு ஓட்டு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள்னு பார்த்தா இங்கே எங்கேயுமே கிடையாது. எங்கேயோ ஒருத்தங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அது 10% தான் எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் ரசிகர்களாக இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தோம் இப்போ அவங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்களான்னு வந்து அது மிகப்பெரிய சந்தேகம் தான். அதனால் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் முகமூடியை போட்டுட்டு தான் நம்ம மக்கள் போய் நிற்கணும், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணுன்ற நிலைமையே அவருக்கு கிடையாது. நேற்று பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. பொதுக்கூட்டம் மாரியே தெரியல, அது மாநாடு மாரி தெரிஞ்சு 25,000 பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் பேரை சொல்லி அந்த அவ்வளோ மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையும், தளபதி மேலே வச்ச நம்பிக்கையும் தான் அவ்வளோ மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் எங்கே போனார்? ஸோ அதனால் எம்ஜிஆர் பேர் சொல்லி தான் ஓட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம், எம்ஜிஆர் வந்து அவர் நல்ல கொள்கை இருந்துச்சு. அண்ணா, எம்ஜிஆர்லாம் அவங்க நல்ல கொள்கை, நல்ல தலைவர்களாக இருந்தாங்க. அதனால் அவங்களோட வழி அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டார் தலைவர். அதனால் அவர் எம்ஜிஆர்ன்ற ஒரு பேரை பயன்படுத்துகிறார். ஏன்னா எம்ஜிஆர் எல்லாருக்கும் ஊரறிந்த உண்மை. அது வந்து நல்லவர், ஞானயமானவர், மக்களுக்காக சேவை செய்தவங்க. ஸோ அது வந்து தப்பு இல்லை, அவர் ஏற்றுக்கிட்டார். அதுக்காக நீங்கள் ஓட்டு கேட்குறாரு எனக்கு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது தவறு. ஓட்டுக்காக எம்ஜிஆரையோ அண்ணா பேரையோ பயன்படுத்தலை. அவர் வந்து கொள்கையை எடுத்துக்கிட்டார். அந்த கொள்கையை எடுத்துக்கினா அந்த பேரை பயன்படுத்துகிறார். ஸோ எம்ஜிஆருக்கு இப்போ டைமில் அந்த ரெட்டைலைக்குன்னு பார்த்தா எம்ஜிஆர் ஓட்டு 10% தான். அது கூட வர எலெக்ஷனில் கிடைக்காது. அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, மீண்டும் மற்ற காணொலியில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.